ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏன்பா இப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு அங்கே இருந்த ஒருத்தர் கேட்டார். பின்னாடி துரத்திட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்பா எதுவும் உன்னை துரத்துற மாதிரி தெரியலையேன்னாரு இவர். நல்லா பாருங்க சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இதை பாருங்க சார், இதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அவன் நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தார். அதுக்கப்புறம் தான் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை இங்கிட்டிருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ண அப்படின்னு இவர் கேட்டார். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னோட நிழலை புதைச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டம் பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னோட நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம். நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்கு, மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தான், இப்போ அந்த நிழல் மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடிட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இதை இங்கே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனோட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு நிழல். இப்படி ஓடி வந்தவன் தான் இங்கே அவர் முன்னாடி நின்று தன்னோட அவஸ்தையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். அவருக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டாங்க என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இதை பாருப்பா, நீ அங்கேயும் இங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கோன்னார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் அப்பாடா அப்படின்னு இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போது அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவர்களை துரத்திக்கிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்குது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்து விடுகிறது. பரிபூரண சரணாகதி என்ற நிலையில் அது முழுவதும் மறைந்து விடுகிறது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம்தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். நன்றி.